ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லம் டேன் யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம மாசி பச்சை ரோடு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்னையோட ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 150 முடி இன்றைக்கி பச்சை முடியாது போயிருந்தோம். ப்ளஸ் வந்து நம்மளோட பன்னீர் ரோஸ் 5 கிலோ இருந்துச்சு. நம்மளோட மாசி பச்சைக்கு ஒரு 1500 ரூபாய். நம்மளோட பன்னீர் ரோஸுக்கு வந்து 30 ரூபா ரேட் தான், 40 ரூபா போட்டு தான் நினைக்கிறேன். ஸோ அதில் ஒரு 200 டோட்டல் 1700 தான் இன்றைக்கோட ஏர்னிங்ஸு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மாசி பச்சை அறுக்கிற வேலையை தான் ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாசி பச்சை அறுக்க தேவையான மட்டை வந்து முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு மட்டை கிடைக்கல நம்மளுக்கு, அதனால் இந்த மட்டை நீங்கி அறுக்க வேண்டியது. ஸோ மொத்தம் 80 மட்டை இருக்குது. 80 மட்டைன்னா ஒரு மட்டை உரிச்சோம்னா நம்மளுக்கு 2 மட்டை கிடைக்கும். ஸோ 8 2 16, 160 மட்டை நம்மளுக்கு இதுலேருந்து கிடைக்கும் போது இந்த மட்டை ஃபுல்லாக அடிச்சோம்னா நம்மளுக்கு 160 முடி வந்துடும். நாளைக்கு வியாழக்கிழமைனால ஒரு 180லேருந்து 200 முடி அறுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் எவ்வளோ முடியும் நம்ம இப்போயே அறுக்க முடியுது அப்படின்றது. இந்த மட்டை ஃபுல்லாக நல்லா உரிச்சிக்கிடுவோம். அம்மாடி ஒரு 50 மட்டைக்கு இருக்குது. 50 மட்டையை அறுத்துட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்டு நம்ம உரிச்சிக்கலாம். ஏன்னா இதவே பார்த்துட்டு இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப டைம் ஆயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்துட்டு நம்ம உரிச்சு அதுக்கப்புறமா அறுத்துக்கிடுவோம். இதுக்கப்புறம் நம்ம இப்படி பிச்சு வச்சுக்கிட்டோம்னா தான் டக்கு டக்குன்னு வரலாம், உருவி நம்மளுக்கு அறுக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்க பச்சை மட்டை வச்சு அறுத்தோம்னா நம்மளுக்கு மைனஸ் தான். ஏன்னா அந்த மட்டை வந்து சீக்கிரமே அந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தண்ணியில் ஊற வைக்காமல் அப்படியே இருக்கும்ல, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்குது. அம்மாலாம் இதில் இருக்குது, அவங்களுக்கு பிடிக்காது. முட்டை நம்ம அப்படி இல்லை, எப்படியா சமாளித்து அறுத்துடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முருந்து பாருங்கள். மாசி பச்சை வந்து நம்மளுக்கு நிறைய வளராமல் இருக்குது. அதனால் இந்த பொதுக்கரைகள்லேயும் வாய்க்கால்லையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தண்ணி அடிக்கடி நிறையா பாயிருந்தனால அந்த இடத்துல மட்டும் இப்போ ஜாஸ்தியாக வளர்ந்துருக்கு. ஸோ இதை தான் நம்ம முதல்ல அறுக்க போகிறோம். அதுக்கப்புறமா உள்ளே இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு இன்னும் ஒரு 4-5 நாள் ஆகும் அறுக்கிறதுக்கு. என்னென்ன குட்டையாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் அறுத்துட்டு எவ்வளோ முடி வருதோ அது போக மிச்சத்தை வந்து நம்ம இன்னொரு இடத்துல தான் போய் அறுக்க போகிறோம். இப்போதைக்கு நம்ம இதை அறுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம்.
சாயந்தரம் கொஞ்சம் சீக்கிரமே அறுத்ததுனால எல்லாமே வாடிடுறேன். அதனால் பக்கத்தில் வர பைப்பில் போய் கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டு வந்து ஊற்றி தொளிச்சு வச்சிடலாம். இந்த பைப்பில் எப்போவுமே தண்ணி வரும், மோட்டருங்க ஓடிட்டே இருக்கிறதுனால இதில் பிடிச்சி கொண்டு போய் நம்ம மாசி பச்சைக்கு தொளிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். நாளைக்கு தான் வந்து வெட்டணும். இன்றைக்கி அவ்வளோதான், லேட் ஆகிடுச்சு. இப்போதைக்கு 80 முடி அறுத்துருக்கோம். எல்லாத்தையும் காலையில் தான் வந்து வெட்டி க்ளீன் பண்ணினேன். இப்போதைக்கு தண்ணி மட்டும் தொளிச்சு வச்சுட்டு போயிடுவோம். காற்றடிக்காதனால நம்ம மூடி வைக்க தேவையில்லை. காற்றடிக்கிற சீசனாக இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லாக வந்து நம்ம மூடி வச்சுட்டு தான் போனேன். 80 முடி எடுத்துருக்கோம். மணி 6:30 ஆச்சு. ஆனால் எப்படி இருட்டாயிடுச்சுன்னு பாருங்கள். நைட் தக்காளி சாப்பாடு வித் சட்னியோட நம்மளுக்கு எப்போயுமே இதுதான் ஃபேவரெட்டு. சாப்பிட்டு முடிச்சுட்டு தூக்கட்டு போடுவோம். மிச்சத்தை போய் காலையில் இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்குறேன். பாய். நானும் மதுரக்காரன் தான்டா.